இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சாதி பெருமை தேவைப்படுவதாக கூறியுள்ள விசிக தலைவர் திருமாவளவன் 2 சீட்டுக்காக திமுக கூட்டணியில் விசிக இருப்பதாக கூறுவோரால் அதை கூட பெற முடியவில்லை என கடிந்துரைத்துள்ளார். நான் திமுகவை ஆதரிக்கிறேன்னா அதுக்கு திமுகவோட இருந்து நம்ம பதவிக்கு வரலாங்கிறதுக்காக இல்லை. நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன், அவ்வளவுதான். வெரி சிம்பிள். உடனே திமுகவுக்கு கொத்தடிமை, திமுகவிட்ட 2 சீட்டு 3 சீட்டு அது கூட உன்னால் வாங்க முடியாமல் தான் நீ கிடைக்கிற வெளியில். ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்டில் கூட உன்னால் ஜெயிக்க முடியலையே, அதில் என்ன பெருமை? பாலிடிக்ஸில் ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம். யாரோடு கூட்டணி சேரணும், எப்படி வெற்றி பெறணும், எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறதான் ஸ்ட்ராட்டஜி. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில், ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தேவை என்னன்னா சாதி பெருமை தான். Caste pride is a factor to consolidate Hindus. இந்துக்களை ஒருங்கிணைப்பதற்கு சாதி பெருமை வேணும். அப்ப சாதி அதை தான் இவனுங்க குடிப்பெருமைன்னு சொல்றாங்க. அதனால தான் பிஜேபி டீம் நாம சொல்றோம். அது என்ன குடிப்பெருமை? சாதியை ஒழிக்கணும்னு தான் சொல்லணும். அதுல பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாதியிலே பெருமைப்படுவதற்கு என்ன இருக்கிறது? சாதி பெருமை என்றாலும் குடிப்பெருமைனாலும் ஒன்றுதான்.